ஃபேன்ஸுக்கு உன் மூஞ்ச காட்ட மாட்டேன்னு சொல்கிறேன். என் ஃபேன்ஸே யாருமே எனக்கு கிடையாது. அப்படியா? அன்னைக்கு நியூ இயரில் வந்து உன்னை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீ ஏன் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ஓட்ட கஷ்டத்துக்கு வரல, அதோட ரீசன் என்ன தெளிவாக உங்கள் ஃபேன்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து எனக்கு ஒர்க் சத்தமாக சொல்லி கேட்காது. அன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபீஸ் இருந்தது, எனக்கு லீவு கிடைக்கல, அதனால என்னால் வர முடியல. என்னை எல்லாரும் மன்னிச்சு விடுங்க. போய் தொலை. எது என்னைய பார்த்து சொல்லு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. எதையாச்சும் சொல்லியா? என்னை கேட்டவங்களாம் மன்னிச்சிருங்க. கேட்காதவங்களா? கேட்காதவங்களும் பண்ணீங்க. அப்படியே கேட்டவங்க மட்டும் மன்னிச்சிருங்க. மென்ஷன் பண்ணி சொன்னேன். நீங்க ஏன் கோத்து வர்றீங்க? கோவத்துல விடுவோம். சரி, உங்க ஃபேன்ஸுக்காக நீங்க வந்து கேட்டவங்களாம் மன்னிச்சிருங்க. உங்க ஃபேன்ஸுக்காக நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? இத்தனை நாளா என்ன பண்ண? ஒன்றும் இல்லை. நான் என்னடா பண்றது? நீங்க தான் இதெல்லாம் கட் பண்ணணுமா கட் பண்ண வேண்டாமா? கட் பண்ணிருங்க தயவு செஞ்சு. கட் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு கட் பண்ணிருங்க. எனக்கே ஒரு 4-5 பேர் தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஃபேன்ஸ் இல்லையோ? ஃபாலோவர்ஸ்லாம் ஃபேன்ஸ் தான். அப்புறம் 4-5 இப்போ போய் சொன்னீங்கன்னா 3,04,000 பேர். அப்புறம் எதுக்கு 4 பேர் 5 பேர்? அதுல உண்மையா லவ் பண்றவங்கன்னு சில பேர் இருப்பாங்களா, அவங்க எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. ஐயோ நான் தேவையில்லாதலாம் பேசுறேன். உண்மையா லவ் பண்றீங்கன்னா யாரு? ஐடி கார்டு கொடுங்க, நான் வந்து ஷார்ட் எடுக்க போறேன். பாய். ஒன்லி ஹாய் அப்புறம் பாய். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்கம்மா? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இவங்களோட ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். யார்? அருணியோட ஃப்ரெண்டாவா? ஓகே. இப்போ அருணி வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க, பார்த்துவாங்க. இந்த ஸ்கூட்டி இப்போ எடுத்துகிட்டு 2 பேரும் கிளம்ப போகிறாங்க. அதுதான் இப்போ சீனு. அப்படியா? ஆமாம். நடந்து போகிறேன்னு சொன்னீங்க, மாற்றி பேசுகிறீங்க. நீ பைக்கில் உட்காந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறி. அதுனா இதுதான் வந்து அருணியோட டிரைவிங். அருணி ஓட்டிடுவேம்மா. அப்படியா? அப்படி இருக்கு. இப்போ கத்தனை ஒரு ஆள் இறந்ததுக்கு கத்தனை. அந்த பொண்ணு பயந்துருச்சு. நீ வண்டி எடுக்கிறன்னு தெரிஞ்சது இறங்கிச்சு. ஐயோ எப்படி ஆன் பண்றதா? எப்படி ஆன் பண்றதா? நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். பாய். கமிங் டு தி பிஎஸ்என்எல் வே. இந்த பொண்ணு எங்க வந்து வண்டி விடுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மண்டைக்கும் இந்த ஹெல்மெட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இந்த மியூசிக் போடுங்க. எந்த மியூசிக்? பாத்து. ஒரு தேவதை வந்து போகுதே இந்த அது நீ ஆக்சுவலாக வரும்போது நான் எடுத்துட்டுனா போட்டுக்கலாம். நீ வந்து கவட்டுக்கிட்ட வண்டியை விட்டுட்டு பாட்டை போடணும், என்னத்தை போடுறது? நான் சொல்லி பார்க்கலாம். வணக்கம் நண்பர். நீங்கள் ஏன் வந்து நியூ இயருக்கு வராமல் போனீங்க? நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டோம் கூட. நீங்கள் வந்து திடீர்னு ஒரே ஒரு வார்த்தையில் ஃபோன் பண்ணிட்டு ப்ரோ நான் தூங்கிட்டேன் ப்ரோ அப்படின்ட்டீங்க. ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி. இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. நேர்மை சொல்லுவாங்க. எது? தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டேன், பார்க்கலாம். இப்போ தான் எந்திரிச்சு. உண்மையான ரீசன் என்னன்னா, நைட்டே செலிப்ரேட் பண்ணிட்டேன்னா அதனால கொஞ்சம் லேட்டில் தூங்கிட்டேன். ஆடா ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு வரதுக்கு கூட இந்த புது ஹீரோக்கு வந்து டைம் இல்லைப்பா. பார்த்துவாங்கப்பா. கிரிக்கெட் விளையாட போகிறதுக்கு டைம் இருந்துச்சு, ஆனால் இங்கே செலிப்ரேட் பண்ண வரதுக்கு டைம் இல்லை. கோவைசாரில் வச்சிருக்கோம், அந்த மாதிரி வச்சிருக்கோம். முடிக்க மட்டும் காட்டு. கிட்ட போ. ஓடுங்க. எதுக்கு அந்த பொண்ணு தோத்துட்டீங்க? ஏதாச்சும் ஷூட்டுக்கு வந்த பொண்ணு துரத்து ஓட கொஞ்சம் முடியே எடுத்து விட மாட்டாங்க பாருங்க. நான் வந்து கத்திரிக்கோள் வாங்கிட்டு வரேன். நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ரூபா வந்தா பரவாயில்ல. ஆத்தல கடைசியா தேங்காய் எண்ணெய் வச்சு அப்படியே போட்டு அப்படிதான் பண்ணுவாரு போல. அப்படி பண்ணி விட்டுருவாங்க. அப்படிதான் போட்டிருக்கீங்க. பாட்டு தேவையில்லாத வீடியோலாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு யூடியூபே சொல்லுவாங்க. வாட் மிஸ்ஸிங்? ஹேண்ட்பேக் மிஸ்ஸிங்கா? ஐடி கம்பெனி எதுக்கு ஹேண்ட்பேக்கு? இல்லடா சீன் இருக்குடா, காசு எடுத்து கொடுப்பா, திருநீர் எடுத்து வச்சுடுவா. அந்த சீன்டா இருக்கு. பேக் இருந்தால் தான் வைக்க முடியும். ஃபோனுக்குள்ள வச்சுக்கலாம் மாட்டேன். சரி யாராவது ஒருத்தர் போய் எடுத்து யோசி. நீ அப்போவே யோசிக்க போகுது. அதுக்கு தான் நான் கேட்குறேன். ஹேண்ட்பேக் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. சரியா? என்ன பண்ணலாம் சொல்ல. எடுத்து வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்கள் கேமராமேன், உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்க போகுது இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்து.
அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு வீடியோல சொல்றீங்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதா? கிடைக்க மாட்டேங்குது. டேரக்டர் சரியில்லை. டேரக்டரை மாற்றணும்ல. டேரக்டர் எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் மாற்றணும். எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் பாத்து. இல்லை டேரக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேமராமேன் தான் சரியில்லை. வீடியோ டேரக்டர் சரி. என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே அது வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தமே இல்லை. சரி ஓகே. அவர் யாருன்னு தெரியாதுங்க. யாருன்னு தெரியாது. பாவம் அவரு. பாவமா டேய் ஹேண்ட்பேக்கை மறந்து விட்டது இருக்காரு. அது என்ன அவரோட ஹேண்ட்பேக்கா? ஆனால் உங்களுக்கு நீங்கள் போனது அந்த அண்ணா என்ன தெரியுமா சொல்கிறாரு, டேரக்டர் சரியில்லை, கதை எழுதுனது சரியில்லை, என்னை ஒரு பெரிய ஆள் கூட ஆக்க மாட்டேங்கிறாரு, எல்லாமே வந்துட்டு டேரக்டரோட இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேமராமேன். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ பாட்டுக்கு ஒரு கொடையை கூட எடுக்காம வந்துக்கிறான் இவன் ஒரு கேமராமேன். இவனுக்கு தான் ஒரு நல்ல கதை கிடையாது. டேய் யாரோ நீங்களா கூட்டிட்டு வந்து இரவா போட்டதுக்கு முன்னால என்ன பண்ண முடியும் இது பண்ணிட்டு இல்லை நல்லாங்கடா. அண்ணா இல்லைண்ணா நான் இல்லைண்ணா. 1500 2500 காத்துக்கு பறந்துட போதே. காசு பணம் துட்டு மணி காசு கொடுத்தாதான் நடிப்புன்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க மக்களே பாருங்க. அப்பாடி ஸ்பாட் பேமெண்ட். ஓட்ட காசில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்பாட் பேமெண்ட் 10K பர் டே. எனக்கு பேமெண்ட் தரலீங்க. அக்கா சாரா மாதிரி ஒரு சிரிப்பு போடுங்க. என்ன என்ன தேர்றாங்க? சாரா சிரிப்பு. அப்படி சிரிக்காதங்க சார். கைஸ் நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழனி பாத யாத்திரை போக போகிறோம். ஸோ வந்துட்டு எல்லோரும் எப்படி போகிறோம் அப்படின்றத நீங்களும் பாருங்கள். ரெடியா? மாட்டு மேலே பழிக்கப்பட்டுருச்சு. நானே வெயில கட்டி போட்டாங்கன்னு கடுப்புல இருக்கேன் வந்து கொஞ்சம் நீ இப்ப நீ போறியா இல்ல அவுத்துட்டு வந்து முட்டவா போன வேலையை பார்த்துட்டு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஒன்று பயப்படுறீங்களா? கொஞ்சம் அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் சவுண்டு. ஏங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஏய் அடுத்த ரியாக்ஷனுக்குலாம் நான் கை சரி பண்ணிட்டேன். இல்ல நான் தூக்கத்துல வேற பக்கம் போங்க. ஆமா நீ அப்படியே சமரகட்ட பிசினஸ் பண்ற. சம்மரகட்ட செம்மரகட்ட புஷ்பா புஷ்பா கொடுத்த டயலாக் எடுத்து பண்ணி சம்மரகட்ட கட்டறடா. நான் அதான் படிச்சேன். சந்தனகட்ட இருக்குது சம்மரகட்ட சம்மர்லலாம் கட்ட. ஆமா நீ அப்படியே சமரகட்ட பிசினஸ் பண்ற. செம்மர தான வருது. செம்மரமா பாத்தீங்க நம்ம கோகுல் வந்து ஒரு பிராக்டிஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு டயலாக். மச்சான் எதுக்குடா இப்படியே பயப்படுற? எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. இப்படி பயப்படுற? இப்படி கனெக்ட் கூடாது. ஆமா நீ அப்படியே சமரகட்ட பிசினஸ் பண்ற, உனக்கு அப்படியே சப்போர்ட் பண்றதுக்கு போடா. மீண்டுமா செம்மரகட்டனே சொல்ல முடியாது. சமரகட்ட பிசினஸ் பண்ற. இப்போ சம்பரத்துக்கு போயிட்டாரு. அந்த கமரகட்டன்னு ஒன்னு இருக்கு சாப்பிடுறது. செம்மர ஓகேவாண்ணா? செம்மரகட்ட சமரகட்ட புஷ்பா படம் 350 டைம் பார்த்தா அவரே கலாய்க்கிறான். நீ வேற அது ரிலாக்ஸ் சொல்லு. புஷ்பா அதுவானா இந்த கேர் அதான் மைண்ட் நீ இந்த பக்கத்துல ஐயோ இவ்வளவு அவசரப்பட்டுருமோ. அடிச்சிட்டேன். கல்லடி பிடிச்சி போல கருமம். தம்பி வலிக்குதா? தம்பி வலிக்குதுதான். அடிச்சிருச்சா
அவனுக்கு புரிஞ்சு ஸ்கூல் பட்ஸ்ல கீழே போன ரியாக்ஷன் பண்ணா தெரியாது. அப்படியே ஆமா மச்சான் அப்படியே மேல பார்த்த மாதிரி எங்க பாருடா. ஆமா மச்சான் அப்படி கையெழுத்துங்க. அப்போ வந்து நான் வந்து வண்டியோட போல நான் எடுத்துக்கணும். அப்ப இங்க ஸ்டக் ஆயிடும். பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. இதெல்லாம் அமையாது. காலையில இருந்து ஜோக் போட்டு நீ தான் ஒரு ஜோக் விழுந்திருக்கு. ஏன் போடாதீங்க அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேமரா ஓ சரியா பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஃபோன் ஸ்டோரேஜ் எவ்வளோ? 512 அன்னைக்கு காட்டுனீங்கல்ல இந்த விவோ ஒயிட் திடீர்னு எப்படி கேட்ட மதியா? நீ என்ன பார்த்து பேசக்கூடாது அந்த அப்படின்னா. ஃபோன் ஸ்டோரேஜ் உனக்கு இப்ப முக்கியம். இப்போ இல்லண்ணா டைலாக் தெரியல. அதானா ஏங்க உங்களுக்கே தெரியும் அவங்களே பார்த்துட்டே இருக்கானு. நீங்களும் பேச பண்றீங்க, அவனும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இவ்வளவு லென்த் கிடந்த டைலாக் அவன் குறுக்கி திரும்பி டைம் ஃபோன் ஸ்டோரேஜ் கேட்டானா திரும்பி இன்னைக்கு நான் மட்டும் இருந்தா இல்லன்னா போயிருக்கீங்க இல்ல டைலாக தவிர மீதி எல்லா வேலையும் பண்ணடா. ஏங்க உங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். கட்டியாவது தெரிஞ்சாகணும். பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா? நீ ஒரு முடிவு தெரிஞ்சா இன்னைக்கு இதுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அவனுக்கு 1008 வேலை இருக்கு, சும்மா எழுத்துக்கிட்டு. ஓகேவா? போயிடலாம்ல? நல்லா நீ கரெக்டா உன்னோட ஸ்டைல்ல பேசணும்னா சூப்பரா இருக்கு. பேச மாட்டேங்குது. நீங்க நம்பிட்டீங்களா? நீங்க பாருங்க கைஸ், வந்து கேமரா ஃபோக்கஸ் வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எங்க கேமரா மேனை வச்சுக்கிட்டு இந்த கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்க கேமராமேனை வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இங்க பாருங்க காய்ஸ், நான் ரொம்ப நல்லா vlog பண்றேன் அப்படின்னு என்ன ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே